ஹலோ ஆல், வெல்கம் டு அவர் சேனல் JS Infinity Max. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டில் சாப்டர் 1ல் எக்ஸசைஸ் 1.1ல் ஃபர்ஸ்ட் சம் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சம்மில் இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா A cross B, A cross A அண்ட் B cross A எல்லாம் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. 3 சப்டிவிஷன்லையும் AB என்ன A அப்படிங்கிறத டெஃபினேட் பண்ணி கொடுத்துட்டு நமக்கு வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் A அண்ட் B, கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் AA, அதே மாதிரி B cross Aங்கிறத கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா சொல்யூஷன் அப்படின்னு எழுதிப்போம். சொல்யூஷன் எழுதிட்டு ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிப்போம். அப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுடைய கொஷின் A அண்ட் B என்னன்னா A is equal to 2, -2, 3 அண்டு B is equal to 1, -4. ஸோ கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா கிளியராக நம்ம எழுதிக்கணும். எழுதிட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட் என்னென்னா A cross B, A cross A, B cross A அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 3 சப்டிவிஷன் கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு A cross B அப்படிங்கிறத எழுதிட்டு ஏவோட வேல்யூ 2, -2, 3 cross Bயோட வேல்யூ 1, -4. ஸோ நம்ம கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறோம். கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிற அந்த 2ங்கிற ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு எலமெண்ட் செகண்ட் செட்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எலமெண்ட்டோடையும் செகண்ட் எலமெண்ட்டோடையும் கம்பைன் பண்ணி எழுதுவோம். ஸோ என்னன்னா ஒரு செட் ஆஃப் ஆல் 2, 1ன்னு எழுதுவோம். அடுத்தது 2, -4. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து -2, 1, -2, -4. நெக்ஸ்ட்டு 3, 1, 3, -4 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லா எலமெண்ட்ஸும் எழுதிட்டோம். இது வந்து A cross B. A cross Bங்கிறத எழுதிட்டோம். இப்போ அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா A cross Aங்கிற ஒன்று கேட்டிருந்தாங்க. அப்போ Bக்கு பதிலாகவும் நம்ம A தான் எடுத்து யூஸ் பண்ணி எழுதணும். ஸோ Aவோட வேல்யூ 2, -2, 3ங்கிற செட்டு கிராஸு அதே 2, 2, 3. இப்போ இதை கம்பைன் நம்ம பண்ணணும். கம்பைன் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? 2, 2, 2, -2, 2, 3. இது வந்து ஒன்றா எழுதிக்கிறோம். ஒரு ஃபஸ்ட்டு நம்ம எலமெண்ட் வந்து இந்த 3 எலமெண்ட்டோடையும் நம்ம கம்பைன் பண்ணி எழுதிட்டோம். அடுத்து -2 எழுதுறோம். -2, 2, -2, -2, -2, 3. அடுத்தது 3ங்கிறத யூஸ் பண்ணி எழுதணும். 3, 2, 3, -2, 3, 3. ஓகேங்களா? இப்போ நம்ம கண்டுபிடிச்சது A cross A. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா B cross Aங்கிறத கேட்டிருக்காங்க. B cross Aங்கும் போது ஃபஸ்ட்டு Bங்கிற செட்டை எழுதிக்கணும். Bங்கிற செட் என்னன்னா 1, -4 cross Aங்கிற செட் வந்து 2, -2, 3. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம 1 கம்பைன் பண்ணி எழுதுறோம். அப்போ 1, 2, 1, -2, 1, 3. சிமிலர்லி அதே மாதிரி -4, 2, -4, -2, -4, 3. ஸோ இது வந்து B cross A. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கு 3மே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா ஃபஸ்ட்டு ஒன்று இது A cross B கண்டுபிடிச்சிட்டோம். செகண்ட் ஒன்று A cross A கண்டுபிடிச்சிட்டோம். தேர்ட் ஒன்று B cross A கண்டுபிடிச்சிட்டோம். இது எல்லாமே நம்ம என்னென்னா ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் A Bக்கு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன் இருக்குது. செகண்ட் சப்டிவிஷன் வந்து A is equal to B is equal to set of all P, Q அப்படிங்கிறத செகண்ட் சப்டிவிஷன். இந்த செகண்ட் சப்டிவிஷன் நம்ம வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்குமே நம்ம எல்லாமே கண்டுபிடிக்கணும். செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருந்தாங்க? A is equal to B is equal to P, Q. அப்படின்னா என்னென்னா ஏங்கிறதும் எனக்கு PQ தான், Bங்கிறதும் PQ தான். ஸோ இதுக்குமே நம்ம என்ன பண்ணணும்னா 3 கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு A cross B கண்டுபிடிக்கிறோம். A cross B is equal to இப்போ ஏவோட வேல்யூ வந்து P, Qன்னு எடுத்துட்டோம். கிராஸ் திரும்பி P, Q அப்படிங்கிறத போட்டாச்சு. இப்போ இதை சால்வ் பண்ணால் நம்ம வந்து இந்த எலமெண்ட் இங்கே ஒன்று இங்கே ஒரு தடவை கம்பைன் பண்ணுவோம். அது மாதிரி இந்த எலமெண்ட்டை இப்படி கம்பைன் பண்ணுவோம். கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஏரோ மார்க் போட்டு லைன்ஸ் போட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ P, P, Q அப்படிங்கிறது ஃபஸ்ட்டும், அதுக்கப்புறம் Q, P, Q, Q. இது வந்து A cross Bங்கிற செட்டு. ஸோ இதை நம்ம வந்து
இத வந்து நம்ம ஸ்டார் எல்லாத்துலயுமே இப்ப நம்ம வந்து ஹென்ஸ் வெரிஃபைட் அப்படின்னு நம்ம போடும்போது 2 இத கம்பேர் பண்ணுவோம். அப்படி இருந்தா நீங்க 1, 2, 3ன்னு போட்டுக்கங்க. இல்ல அப்படின்னா இந்த மாரி ஸ்டார் போட்டு மென்ஷன் பண்ணி காட்டிடுங்க. இது A கிராஸ் B. அடுத்தது A கிராஸ் Aவே கேட்டிருக்காங்க. A கிராஸ் Aவோட வேல்யூ என்ன? P, Q கிராஸ் P, Q. இத சால்வ் பண்ணா இதுவும் அதே மாரி தான். P, 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 Q வந்துரும். Q, P, Q, Q. இதையும் ஸ்டார் போட்டு டிஃபைன் பண்ணிக்கோங்க. இது A கிராஸ் A. அதே மாரி B கிராஸ் A. B கிராஸ் A, B ஓட வேல்யூ P, Q. கிராஸ் A ஓட வேல்யூ P, Q. சிமிலர்லி அதே செட் தான் நமக்கு கிடைக்கும். P, P கிடைக்கும். P, Q. Q, P. Q, Q. மூணுமே ஒரே மாரியான செட்டு B கிராஸ் A. ஏன் அப்படின்னா, இது வந்ததுக்கு எல்லா செட்டுக்குமே இப்ப இந்த A கிராஸ் B, A கிராஸ் A, P கிராஸ் Aக்கு இந்த செட் எல்லாத்துலயும் ஒரே எலிமெண்ட் இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, கொஸ்டின்ல நமக்கு A is equal to B is equal to set of all P, Qன்னு ஒரு செட்டு குடுத்து, அந்த ஒரு செட்டு Aவும் அதான், Bயும் அதான்னு சொல்லிட்டாங்க. அப்ப நம்ம A கிராஸ் B போட்டாலும் சரி, B கிராஸ் A போட்டாலும் சரி, B கிராஸ் B போட்டாலும் சரி, எது போட்டாலுமே நமக்கு ஒரே மாரி செட் தான் கிடைக்கும். ஏன்னா, இது எல்லாமே நமக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால நமக்கு இந்த மாரி ஆன்சர் வந்து இப்ப 3rd சப்டிவிஷன் பார்க்கலாம். 3rd சப்டிவிஷன் A is equal to set of all M, N, B is equal to எம்ப்டி செட் குடுத்துருக்காங்க. இத நல் செட்ன்னு சொல்லலாம், எம்ப்டி செட்ன்னு சொல்லலாம். அதுக்கு வேல்யூ கிடையாது. அது 0 தான். இத பத்தி நான் இன்ட்ரோடக்ஷன் வீடியோலயே சொல்லியிருப்பேன். 10th ஸ்டாண்டர்ட் இன்ட்ரோடக்ஷன் வீடியோல இருக்கு. அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அத போய் ஒரு தடவ இன்ட்ரோவ தெரிஞ்சுட்டு வந்துருங்க. என்னென்ன இருக்குன்னு. இப்ப A கிராஸ் B இஸ் ஈக்குவல் டூ நம்ம சேர்க்கும்போது M, N கிராஸ் இந்த எம்ப்டி செட்ட போட்டா நம்ம A கிராஸ் Bன்னு சொல்லிட்டு ஒரு நல் செட் குடுத்துக்கலாம். ஏன்னா இது 0 மாரி. 0வோட எந்த நம்பரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணா அது நம்மளுக்கு 0 தான். மல்டிப்ளை பண்ணி கம்பைன் பண்ணி தானே எழுதுவோம். மல்டிப்ளிகேஷனும் கம்பைன் பண்ணி எழுதும்போது 0 தான். அதே மாரி B கிராஸ் A எழுதினாலும் நமக்கு 0 தான். ஏன் அப்டின்னா, இப்ப B கிராஸ் Aன்னு எழுதும்போது பை தான் வரும். இந்த பைய வந்து எம்ப்டி செட் தான் வரும். எம்ப்டி செட்டோட M கிராஸ் N நம்ம கம்பைன் பண்ணும்போது M, N கம்பைன் பண்ணா 0 தான் வரும். அடுத்தது A கிராஸ் A. A கிராஸ் Aக்கு மட்டும் தான் இங்க வேல்யூ. M, N கிராஸ் M, N. ஸோ இத கிராஸ் பண்ணி நமக்கு எழுத தெரியும். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எழுதுறோம்னா, கம்பைன் பண்ணி எழுதும்போது M, M, N, M, N, N. ஸோ தட் இஸ் A கிராஸ் B. அவ்வளோதான். ஃபர்ஸ்ட்டு நமக்கு இப்போ வந்து எக்ஸைஸ் 1.1ல ஃபர்ஸ்ட் செம் ஃபுல்லா முடிச்சுட்டோம். அடுத்தடுத்த வீடியோல செகண்ட் செம், தேர்ட் செம் எல்லாமே பார்க்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சு 10th யாராவது படிக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க. தேங்க் யூ ஆல்.